வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் இரவு 8 மணி செய்திகளை வழங்குவோம் இந்தியா ஈசி. பி ஆல்வேஸ் ரெடி வித் இந்தியா ஈசி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் எஃப்ஐஆர் வெளியானதற்கு யார் பொறுப்பு என உயர்நீதிமன்றம் கேள்வி. விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் உத்தரவு. நிர்பயா நிதி எப்படி செலவு செய்யப்பட்டது என்பது குறித்த விவரங்களுடன் அறிக்கை அளிக்க வேண்டும். மாணவி வழக்கில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் எஃப்ஐஆர் கசியவில்லை என்றால் ஏன் வழக்கு பதிய வேண்டும்? வழக்கு விசாரணை முடியும் முன்னே காவல் ஆணையர் ஒருவர்தான் குற்றவாளி என எப்படி முடிவுக்கு வர முடியும் என நீதிபதிகள் சரமாரி கேள்வி. காதல் பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம். பெண்கள் ஆண்களுடன் பேசக்கூடாது, பாதிக்கப்பட்ட மாணவி அங்கு சென்றிருக்க கூடாது என்றெல்லாம் பேசக்கூடாது என உயர்நீதிமன்றம் கருத்து. பல்கலைக்கழக மாணவி வழக்கு நேர்மையாக விசாரிக்கப்பட வேண்டுமென்றால் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்த சேர்ந்தவரை தப்பிக்க வைக்க இந்த காவல்துறை செயல்படுகின்ற அச்சம் மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவே நடுநிலையோடு உண்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற விதமாக ஞானசேகரன் தொலைபேசியில் சார் என்று பேசியது யாரிடம் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மாணவி அளித்த புகாரில் உள்ள சார் என்ற நபர் யார் என்பதை போலீஸ் வெளிப்படுத்தவில்லை என்றும் குற்றச்சாட்டு. அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் யார் என்று இதுவரை உயர்காவல்துறையர்கள் தெரிவிக்கப்படவில்லை. இதை மறைக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காவல்துறை ஆணையரின் கருத்தும் துறை அமைச்சரின் கருத்தும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. யாரை காப்பாற்ற அரசு முயற்சிக்கிறது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைய தினம் அந்த துறையுடைய அமைச்சர் சொல்கிறார், போர்செல்லுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, 100% வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் தான் இந்த மாணவி புகார் கொடுத்தார் என்று முரண்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார். காவல் ஆணையார் ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த துறையினுடைய அமைச்சர் நேர்மறையான ஒரு கருத்தை சொல்கிறார். டிசம்பர் 30 காலை 10 மணிக்கு திமுக அரசை கண்டித்து அதிமுக போராட்டம். தொடர் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பாலியல் வன்கொடுமை தொடர்பாக புகார் கொடுக்க முன்வருபவர்கள் குறித்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உறுதி. பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. பெண்கள் அனைவரும் தைரியமாக புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் வேண்டுகோள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாளை 12:30 மணிக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி ஆய்வு. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அடுத்து ஆளுநர் ஆய்வு மேற்கொள்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதல் தகவல் அறிக்கை காவல்துறை வெளியிடவில்லை. இணையத்தில் வெளியான எஃப்ஐஆர் அறிக்கை முடக்கப்பட்டது.
மாணவி பாலியல் வழக்கு தொடர்பான விரிவான அறிக்கை சீல் வைத்த உரையில் தாக்கல் செய்யப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். மாணவர்கள் அல்லாதோர் பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோருக்கு உதவி மையம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கோவி செழியன் தகவல். இல்ல எந்த நேரமும் செயல்படுகிற கமிட்டி இல்ல அது அவைகளை பெரும் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறோம். எந்த நேரத்தில் எது நடந்தாலும் அலைபேசி மூலம் சொல்லுவதற்குரிய வசதியை உருவாக்கி தருவோம். ஆனால் அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் கண்காணிப்பதற்கு வசதியாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுவதை போல் மாணவி வன்கொடுமை வழக்கில் முரணான தகவல் அளிப்பதாக எழுந்த சர்ச்சைக்கு அமைச்சர் கோவி செழியன் முற்றுப்புள்ளி. பாதிக்கப்பட்ட மாணவி காவல்துறை அவசர உதவி எண் 100க்கு நேரடியாக புகார் அளித்ததாக விளக்கம். தமிழ்நாடு அரசை கண்டித்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார் அண்ணாமலை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தனக்கு தானே தண்டனை அளித்துக் கொண்டதால் பரபரப்பு. தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. வரும் காலங்களில் பாஜகவின் போராட்டங்கள் தீவிரமடையும் எனவும் பேட்டி. ஒரு பெண்ணின் மீது கை வைக்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு, இந்த மண்ணினுடைய மரபு. ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் பெண்களின் மீது, தாயார்களின் மீது, குழந்தைகளின் மீது, அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த குற்றச்செயல்கள் ஒரு நாளும் அதிகமாக கொண்டிருக்கிறது. இன்றைக்கி தவ வேள்வியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொள்வது கேலிக்கூத்தாக உள்ளது. ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை, சாட்டையால் அடிச்சுக்கிறதுங்கிறது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை அல்லது பாவ விமோசனம். எனவே அண்ணாமலை செய்த தவறுகளுக்கு பாவ விமோசனத்துக்காக சாட்டையால் அடித்துக் கொண்டாரா, அல்லது அவர் ஏதாவது ஒரு தவறு செய்ததற்காக தனக்கு தானே தண்டனை விதித்துக் கொண்டு சாட்டையில் அடித்துக் கொண்டாரா என்பதுதான் கேள்வியை தவிர திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த பாதகமும் அவருக்கு செய்யவில்லை. வாழ்நாள் முழுவதும் அண்ணாமலை செருப்பு அணிய முடியாத சூழல் ஏற்படும் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். பாரதிய ஜனதா கட்சியில பழனி பாத யாத்திரை போறதுக்காக வேண்டி 40 நாளுக்கு செருப்பு போடாம போவாங்க. அது போல நிறைய இடத்துக்கு வருஷ கணக்கில் கூட போடாம இருப்பாங்க. அது போல இவரும் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நினைச்சு நினைக்கிறாரு. ஆனால் இந்த இதுதான் என்று சொன்னால் அவர் வாழ்நாள் முழுவதும் செருப்பு அணிய முடியாது. அண்ணாமலையின் கேலி கூத்துகளை பாஜகவில் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பதவி பறிபோகும் என்ற அச்சத்தால் சாட்டையால் அடித்துக் கொண்டதாகவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். பெரிய பதவி வரும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இதை ஒரு சாக்கா வச்சு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை எடுத்தேன். அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது பகுத்தறிவாதி யாரும் ஏற்றுக்க முடியாது. ஒன்று பெரியார் பாணியில் சொன்னால் காட்டு முராண்டித்தனமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை யாராலும் அகற்ற முடியாது. காலணி அணிய மாட்டேன் என்ற சபதத்தை 48 நாட்களாக அண்ணாமலை குறைத்துக் கொண்டதாகவும் அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். ஆட்சி அகற்றுகின்ற வரையில் காலணி அணிய மாட்டேன் என்று சொன்னவர் அதே பேட்டியிலேயே 48 நாட்கள் என்று குறைத்திருக்கின்றார். நிச்சயமாக அவர் காணுகின்ற கனவு பகல் கனவாக இருக்கும். அவர் எண்ணுகின்ற செயல்கள் மணலிலே கயிறு திரித்ததற்கு சமமாகத்தான் அமையும். ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் குறைகள் ஏதும் சொல்ல முடியாததால் இப்படிப்பட்ட சவால்கள். அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் வழக்கு விசாரணை செல்லும் விதம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது. வழக்கு குறித்து உயர்கல்வி அமைச்சர் பேசியதற்கும் காவல்துறை ஆணையர் பேசியதற்கும் முரண்பாடு உள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு.
பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் சாட்டையடி தண்டனையை கடுமையாக விமர்சித்தார் எஸ்பி சேகர். இது அவல நகைச்சுவையின் உச்சகட்டம் என்றும் இனி தமிழக பாஜகவை காப்பாற்ற முடியாது என்றும் கருத்து. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு நாளை இறுதிச் சடங்கு நடைபெறும் என காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு. டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என திரளானோர் அஞ்சலி. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி இந்திய ராணுவம் சார்பில் உரிய மரியாதை. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் அஞ்சலி. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மலர் தூவி மரியாதை. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய பிரதமர் மோடி. அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி.